செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கார் வாங்க போகிறீங்கன்னா நல்ல மெக்கானிக் வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அண்ட் கார் ஃப்ளட்டடான்னு பார்க்குறது அண்ட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குதான்னு பார்க்குறது கார் மார்க்கெட் ப்ரைஸுக்கு இருக்கான்னு பார்க்குறது இதெல்லாமே ஓகே தான். இது தவிர்த்து நிறைய பேர் காமனாக மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஹை பட்ஜெட்ஸ் காசு கூட கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கும். அண்ட் அதனால நிறைய பேர் இந்த மாதிரி காசை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு 1.5 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்க வண்டிக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பேர் காஸ்ட்டு அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஃபீல் ஆகும். குறிப்பாக சொல்லணும்னா ஃபியூல் இன்ஜெக்டர்ஸு, டயர்ஸு, சஸ்பென்ஷன், கியர் பாக்ஸு அண்ட் வந்து கிளச் பிளேட்டு, ஏசி யூனிட் இது எல்லாமே ஒரு காரில் சீக்கிரமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய யூனிட்ஸு. ஸோ இதெல்லாம் இந்த 1.5 லிட்டர்ஸ்க்கு மேலே போகிற வண்டிக்கு கொஞ்சம் ஸ்பேர் காஸ்ட் அதிகமாகவே இருக்கும் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான காரை சூஸ் பண்ண போயிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் காசு கம்மி ரேட்டில் கிடைக்கிறதுனால நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்க. பட் இதை வந்து டீலர்ஸ் வந்து உங்களுக்கு நாலேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் மாட்டிக்கிறாங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காரை வாங்குறதுல மட்டும் இல்லை அதோட சர்வீஸ் காஸ்ட் அண்ட் அதோட ஸ்பேர் காஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் இருக்குது. அதனால நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்கன்னா இந்த விஷயம்லாம் செக் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.